எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சுந்தரராஜன். டெய்லி நாராயணம் பார்த்துட்டு வரோம். ரெண்டு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 84வது தசகம் 2வது பார்க்கலாம். ஒரு சமயம் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் கிருத்தவர்மனையும் மன்மத அவதாரமான பிரத்யும்னன் மகன் அனிருத்தனையும் துவாரகையில் காவலாக வைத்துவிட்டு தாங்கள் யாதவ பெண்களுடன் சமந்த பஞ்சகம் என்ற பெயர் படைத்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு சென்றீர்கள். அங்கு தாங்கள் மக்களின் நலனை கருதி புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அந்த தீர்த்தத்தை மேலும் புனிதமாக்கினீர்கள். அந்தணர்களுக்கு நிறைய பொருட்களை தானம் செய்து கௌரவர்கள் பாண்டவர்கள் முதலிய உற்றார் உறவினர்களோடு அளவலாவினீர்கள். தங்களிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட திரௌபதி தங்களது மனைவிமார்களுடன் அளவலாவி தாங்கள் அவர்களை கவர்ந்து மணந்த வரலாற்றை அவர்கள் வாயிலாகவே கேட்டு சுபத்திரை முதலிய பெண்களுடன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். பகவானே, அதன்பின் தாங்கள் நந்தன் முதலிய கோப்பர்களைக் கண்டு மிகுந்த ஆவலுடன் அவர்கள் அருகே சென்று அவர்களை கொண்டாடினீர்கள். பின்பு வெகு நாட்களாக பிரிந்ததினால் வருந்தி இழைத்திருந்த கோபியர்களையும் மிக்க அன்போடு அணுகினீர்கள். முன்பு உத்தவருடைய உபதேசத்தால் கோபியர்களின் விரகதாபம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஆனந்தம் கலந்ததாக ஆயிற்று. ஆனால் இப்பொழுது தாங்கள் செய்த உபதேசத்தால் தங்களை பற்றி அவர்களது நினைவு ஆனந்தம் நிறைந்ததாகவே ஆகிவிட்டது. தங்களது தகப்பனார் அங்கு கூடியிருந்த முனிவர்கள் அனைவரிடம் தங்கள் பாவங்கள் நீக்குவதற்கு செய்ய வேண்டிய சுப கர்மாக்களை உபதேசிக்கும்படி கேட்கவே அவர்கள் தங்களை பிள்ளைகளாக பெற்றதே போதுமே, வேறு சுப கர்மாக்கள் எதற்கு என்று சொல்லி சிரித்தார்கள். இருப்பினும் ஒரு யாகம் செய்து வைத்தார்கள். உற்றார் உறவினர்களுடன் பெருமகிழ்ச்சியோடு அந்த யாகம் நடந்தேறுகையில் கோப்பர்கள் அனைவரையும் யாதவர்கள் நன்கு உபசரித்தார்கள். கோப்பர்கள் 3 மாத காலம் அவர்களோடு தங்கியிருந்து முன்பு போலவே தங்களுக்கு உரிய இன்பத்தை நுகர்ந்தனர். இவ்வாறு யாகம் முடிந்து அவர்கள் திரும்பி புறப்படுகையில் தாங்கள் ராதையிடம் சென்று அவளை நெஞ்சார தழுவிக்கொண்டீர்கள். அதனால் அவளது விரகதாபம் நீங்கியது. அதை கண்டு மகிழ்ந்து நிறைந்த உள்ளத்துடன் துவாரகைக்கு திரும்பி வந்த ஸ்ரீ குருவாயூரப்பா, என்னை நோய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.